அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து என்னத்தை பற்றி கதைக்க வந்திருக்கிறோம்னு பார்த்தா, கதைக்கிறதுக்கு முன்னம் நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் என்னுடைய சேனலை வந்து விரும்பித்தானே பார்க்குறீங்க. அப்படி விரும்பி பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அதாவது வந்து ஒரு 2-3 நாளாக வந்து என்னுடைய வியூஸ் வந்து கொஞ்சம் குறைய போகுது. அதுக்கான காரணம் வந்து லைக் வந்து நாங்கள் பண்ணிக்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த இது வந்து போகும். அதாவது எங்களோட வீடியோ வந்து போகும். நீங்கள் லைக் பண்ணின ஒவ்வொரு பேரும் லைக் பண்ண வேறு ஆட்களுக்கு வந்து அந்த வீடியோ போகும். அதுதான் எல்லாருமே வந்து லைக் பண்ண சொல்கிறவ. நீங்கள் வந்து கட்டாயமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போவே இந்த கண்ணுக்கு முன்னாலேயே நீங்கள் லைக் பண்ணுங்க. சரியோ, எல்லோரும் லைக் பண்ணுங்க. சரி, நீங்கள் லைக் பண்ணீங்கன்னு தெரியும். அப்போ நான் என்னத்தை பற்றி இன்றைக்கு கதைக்க வந்திருக்கிறேன்னு பார்த்தால், அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னம் இந்தியாவில் இருக்கிற ஒரு அண்ணா, அதாவது உன்னோடு இருக்கிறேன்ன்ற சேனலை வச்சுக்கிற அண்ணா வந்து என்னை பற்றி அவருடைய சேனலில் வீடியோவில் அவர் கதைச்சி போட்டிருந்தவர். ஆனால் நான் அவரை பற்றி அடுத்த நாளே கதைக்க வேணும். நான் வேறு கதைச்சிட்டாருன்றதுக்காக அப்படின்னு நினைக்கல. நான் முன்னமே நான் நினைச்சிருந்த விஷயம் அவரை பற்றி கதைக்க வேணும்ன்ற அவரையும் அதே மாதிரி தமிழ் சேனல் அண்ணாவை பற்றி நான் கதைக்க வேணும் அப்படின்னு நான் முதலே நினைச்சிருந்தேன். நான் ஆனால் சில பிரச்சனை காரணங்களால் நான் கதைக்க முடியாமல் போயிருந்தது. அந்த ரீதியில் இப்போ வந்து நேற்று வந்து அதாவது அந்த உன்னோடு இருக்கிறேன் அந்த சேனல் அண்ணா வந்து, அதாவது இந்தியா அண்ணா வந்து என்ன போட்டிருந்தாருன்னு பார்த்தா, அவர் வந்து ஒரு மிரட்டல் வீடியோ இது வந்து எனக்கு உமன்ஸ் வந்து வந்திருக்குது என்று சொல்லி அந்த நபருடைய இதையும் போட்டு அவர் போட்டிருந்தவர். அண்ணா அது உங்களுக்கு மட்டும் வேற இல்லையா, எனக்கும் வந்திருக்குது. அதே போல் என்னட்டு சொல்கிறது, அவங்க விரட்டுறது அவங்களுக்கு தானே, நாங்கள் இதற்கு பயப்பட மாட்டோம் தானே, அதை நான் சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் வந்து அந்த அண்ணா வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், என்னை பற்றி நல்ல மாதிரியாக சொன்னவர். அவரும் நான் அவருடைய வீடியோ பார்க்குறேன்னா அதே மாதிரி அந்த அண்ணாவும் என்னுடைய வீடியோவை பார்த்துருக்கிறார். அந்த ரீதியில் நான் அந்த சும்மா என்னுடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் கதைச்சேன். நான் அதை பற்றியெல்லாம் அவர் கதைச்சிருக்கிறார். மற்றது என்ன ஒரு நல்ல விதமாக அதில் சொல்லியிருக்கிறார். எனக்கும் அந்த அண்ணாவை பிடிக்கும். நானும் அவருடைய சேனலை வந்து விரும்பி பார்க்குறேன்னா, ஏனென்றா அவர் வந்து ஒரு தைரியமாக வந்து, அதாவது எல்லாருமே ஒரு பயப்படுற விஷயம், நாளைக்கு தங்களுக்கு ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே பின்வாங்கி கொண்டிருக்கிற நிலையில் அந்த அண்ணா வந்து ஒரு தைரியமாக வந்து அவர் கதைச்சிருக்கிறார். உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தில் இருக்குன்னா அதால் தான் நீங்கள் அப்படி கதைக்கிறீங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க, என்ன நினைச்சாலே உங்களுக்கு தில் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு நினைக்கிறேன் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தான் தில். அதாவது வந்து நீங்கள் உண்மையாக உறக்க சொல்கிறீங்க. இது உங்களுடைய பணியை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதே மாதிரியாக வந்து அடுத்ததாக வந்து இதில் என்னத்தை பற்றி கதைக்க இருக்கிறேன்னு பார்த்தா, அதாவது இதில் வந்து நான் உங்களை வந்து இதில் எல்லாரையுமே வந்து நான் என்னுடைய உறவாகத்தான் நினைக்கிறேன். நான் அப்போ அந்த ரீதியில் இப்போ நெடுகளுமே நான் கேட்டுக்கொள்கிற விஷயந்தான் இது. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு இதில் பிடிச்சது எதாச்சும் சொல்லுங்க அப்படின்றது வந்து இப்போ நானும் ஒலிம்பிய வைக்கிய வந்து என்னத்தை பற்றி செய்யலாம், என்னத்தை பற்றி போடலாம் அப்படின்னு ஒரு இதில் தான் ஒழும்புறேன். ஆனால் இப்போ எனக்கு தெரியாது நீங்கள் எதை விரும்பி பார்ப்பீங்க, எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து சும்மா இதில் வீடியோ வந்து போடுறதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவை போடுறதுல தான் அதை நீங்களும் பார்ப்பீங்க. எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க என்னுடைய வீடியோவை என்று வந்து எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ரீதியில் நான் என்ன வீடியோ போட்டால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து நான் இதில் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை எல்லார்கிட்டையுமே இதில் பார்க்குற எல்லாருமே, அதாவது ஒரு எனக்கு இதில் வந்து கொஞ்சம் பேர் பார்க்கணும்லாம் நான் கவலைப்படையில. அதாவது என்ன விரும்பி நீங்கள் ஒரு 300 பேர் 400 பேர் பார்த்தா கூட எனக்கு அது ஒரு சந்தோஷம்தான். அதாவது என்ன விரும்பித்தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற ரீதியில் அப்படி
அந்த 300 பேர் நீங்கள் பார்த்தீங்க, 400 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எல்லாருமே இதில் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து இன்றைக்கு எல்லாருமே கொமெண்ட்ஸ் பண்ணணும். என்னென்று சொன்னால் நான் இதில் வந்து என்ன வீடியோ போட வேணும், அதாவது சேலஞ்ச் வீடியோவாகவும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் இதில். அதே மாதிரி என்ன வீடியோ உங்களுக்கு விருப்பம், என்ன மாதிரியான வீடியோ இதில் போட வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது சமையல் வீடியோவா இல்லாட்டி வந்து ப்ராங்க் வீடியோவா இல்லாட்டி இப்போ உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருக்குன்னு தானே, எப்படியான வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் உங்களோட இப்போ எல்லாருக்குலேயும் ஒரு 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 விருப்பம் இருக்குன்னு தானே, அந்த ரீதியில் வந்து நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. அதை வந்து நான் செஞ்சு கொள்கிறேன். என்னெண்டா உங்களோட விருப்பம் தான் என்னுடைய விருப்பமும். உங்களை வந்து நான் ஒரு உறவாக நினைக்கிறேன். அதால் தான் எனக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குது. இப்போ என்ன வீடியோ செய்யலாம், என்னத்தை வந்து நீங்கள் விரும்பி பார்ப்பீங்க அப்படின்றத வந்து எனக்குள்ள ஒரு குழப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. அந்த ரீதியில் தான் எங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட அதாவது எங்களுக்கு விருப்பமானவங்கள்ட்ட வந்து நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அந்த ரீதியில் தான் எனக்கு உண்மையிலேயே இப்போ உறவுகள் இருக்கிறேன்டா உண்மையிலேயே கூடுதலாக வந்து எனக்கு இதில் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து நிறைய பேரே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ எல்லார்கிட்டையும் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற எல்லார்கிட்டையும் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன், என்ன மாதிரியான வீடியோ நான் வந்து போட்டுக்கொள்ள வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து சமையல் வீடியோ விருப்பமாக இருக்கலாம், ஒரு ஆளுக்கு இப்போ நீங்கள் போடுற வீடியோக்களை என்னால் செய்ய முடிஞ்சால் கட்டாயம் நான் செய்வேன். என்னால் செய்ய முடிஞ்ச பட்சத்தில் நான் செய்வேன். அது சேலஞ்ச் வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் போடுங்க. நான் அதாவது சில வீடியோக்கள் இருக்குது, அதாவது அதை செய்து இதுண்டுங்க பச்சை மிளகாய் சாப்பிட்டு வீடியோ விடுங்க அப்படி இப்படின்ற இருக்குது. அதெல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டுக்கொள்வேன் இப்போ உங்களுக்காக. அந்த ரீதியில் என்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து இதில் எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரியாக எனக்கு வந்து நான் நிறையலுமே சொல்கிற விஷயம் தான், எனக்கு வந்து நிறைய ஒரு உறவுகள் வந்து இதில் தான் கிடைச்சிருக்குது. அதாவது நல்ல பாசமான உறவுகள் வந்து இதில் கிடைச்சிருக்குது. அதில் நீங்கள் ஏதாச்சும் பிழைகள் இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறீங்க, சரிகள் இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறீங்க. அந்த ரீதியில் தான் நான் இதையும் கேட்டேன்னா அதில் எனக்கு நிறைய உறவுகள் இப்போ நீங்கள் கிடைச்சிருக்கிறீங்க. அதில் நெடுகளுமே கொமெண்ட்ஸ் பண்ணுற ஒரு அக்கா, அதாவது கிளிநொச்சியிலேருந்து பார்க்குறாங்க அந்த அக்கா. நான் கவலைப்பட்டேன். நான் அதாவது இலங்கையிலேருந்து ஒரு தரம் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு வந்து நான் கவலைப்பட்டேன்னா, நான் அந்த ரீதியில் கிளிநொச்சியில் ஒரு அக்கா வந்து எனக்கு வந்து நெடுகளும் கொமெண்ட்ஸ் பண்ணுறவா, அந்த அக்காவோட பேர் தெரியல, அந்த அக்கா கொமெண்ட்ஸ் பண்ணுறவா அக்கா இன்றைக்கு வந்து உங்களோட பேரை சொல்லிக்கொள்ளுங்க. அந்த அக்காவும் வந்து வீடியோ செய்கிறா, அதாவது கிளிநொச்சியிலேருந்து அவங்க சமையல் வீடியோ செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. அதே மாதிரியாக வந்து கார்த்திகா அக்கா வந்து எனக்கு வந்து நார்மலாக வந்து என்னோட சேட் பண்ணுறவா. அப்போ அவாவுக்கும் என்னுடைய பிள்ளைகளை வந்து அவங்க சொல்கிறவங்க. இப்போ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சரிகளாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து உண்மையில் யாரும் வந்து ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணினா எனக்கு பிடிக்கும். இப்போ மற்றவங்களை மாதிரி இருக்கக்கூடாது, எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணினா பிடிக்கும். நீங்கள் என்ன ஒரு உங்களோட உறவாக நினைக்கிறபடியாகத்தான் நீங்கள் எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் இப்போ அந்த ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். அப்போ அந்த வீடியோவில் வந்து ஒரு அக்கா சொன்னவா, அப்படியான மாதிரி வீடியோ போடாதீங்க, அண்ணாவோ அக்காவோ தெரியல அப்படி போட்டிருந்தவ. அப்போ நான் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டேன். நான் சாரி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன இதில் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். நான் பிள்ளைகள் செஞ்சாலும் சொல்லிக்கொள்ளுங்க என்ன நெடுகள்னு சொல்கிறேன்னா, அந்த ரீதியில் தான் நிறைய உறவுகள் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அதில் வந்து கார்த்திகா அக்கா மற்ற அந்த கிளிநொச்சி அக்கான்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி கனடாவில் இருக்கிற 2 அண்ணாமார், எனக்கு நல்ல ஒரு அண்ணா, எனக்கு அண்ணா இல்லாததுக்காக 2 அண்ணாமார் கிடைச்சிருக்கணும். அதே மாதிரி ஜோன் அண்ணான்னு சொல்கிற அண்ணா. அடுத்தது வந்து 2 அம்மாக்கள் வந்து எனக்கு கிடைச்சிருக்கணும். அதில் வந்து ஒரு ஆள் வந்து 2 பேர்ட்ட பேரும் வந்து எனக்கு இப்போ நான் வரையில் பேர் நல்ல நான் பரமேஸ்வரி அம்மா. மற்றது வந்து மற்றவாகம் நல்ல ஒரு பேர், நல்ல அந்த
இதில் வர பேர் அவாட பேர். அந்த அம்மாவும் வந்து எனக்கு நெடுகல்லும் அவாட ஃபோட்டோ தான் எனக்கு போடுறவா. அவாட ஃபோட்டோ வந்து போட்டு தான் மற்ற அம்மா போடுறவா. அவங்களோட பேரும் அவாவும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறா. அதே மாதிரியாக வந்து நிறைய பேர் இதில் வந்து பேர் சொல்லாமலும் நிறைய பேர் அந்த பேர்கள் இல்லாமலும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதில் ஒரு தங்கா ஒரு ஆள் எனக்கு கிடைச்சிருக்கிறா. அந்த தங்காவும் அவாவும் ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற தங்காண்டு தான் நினைக்கிறேன். அவாவும் வந்து எனக்கு நெடுகளுமே ஒவ்வொரு கொமெண்ட்ஸ் போடுவா. அந்த ரீதியில் அண்டைக்கு போட்டிருந்தா நீங்கள் ஹெல்பிங் சேனல் செய்கிறதாக இருந்தாக்கா அந்த 15 செய்யுங்க அப்படின்னு போட்டிருந்தவா. நான் அப்போ நன்றி தாங்க அப்படின்ன மாதிரி போட்டிருந்தேன்னா எனக்கு அப்படி ஐடியா இல்லை. ஆனால் வருங்காலத்தில் அதை பற்றி யோசிப்பேன். ஏன்னா அடுத்ததாக வந்து நிறைய தங்கச்சி அப்படி நிறைய பேர் எனக்கு கிடைச்சிருக்கணும். இதில் நிறைய பேர் பேர் சொல்லாட்டி என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த ஞாபகம் மறதி இருக்குது. அதால் வந்து உங்களோட பேரை வந்து நான் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளல. ஆனால் எனக்கு எல்லாருடைய கொமெண்ட்ஸுக்கும் வந்து எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு நாள் போட்டு அடுத்த நாள் போடுறீங்கன்னா அந்த அவாதானன்ட்டு எனக்கு தெரியும். நான் வடிவாக வந்து உன்னிப்பாக பார்க்குறேன்னா ஒரு நாள் நீங்கள் போடாட்டிலும் அவள் போடையிலையோ என்ன பிடிக்கலையோ என்னுடைய வீடியோ பிடிக்கலையோ அதான் பார்க்கலையோ அப்படின்னு சொல்லி கவலைப்படுவேன். அந்த ரீதியில் என்னுடைய உறவுகள்கிட்ட வந்து நான் கேட்டுக்கொள்கிற விஷயம் இது தான். என்னுடைய வீடியோக்களை பார்த்து நீங்கள் பார்க்குறீங்க தானே, என்னுடைய வீடியோக்களை பார்க்க இப்போ உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி என்னடா அவள் சும்மா எங்களுக்கு பிடிக்காத வீடியோக்களை போடுறான் அப்படின்றதுக்கு வந்து இருக்காமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் செய்ய வேணும். எங்கட இதுக்கு வந்து நாங்கள் இதண்டக்கூடாது. அப்போ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வீடியோவை நான் போடுறதுக்கு விரும்புகிறேன். அது என்ன வீடியோவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை செய்கிறதுக்கு, அதாவது என்ன விரும்பி பார்க்குறீங்க தானே, அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என்ன அதாவது வந்து இலங்கையில் ஏதாச்சும் இடங்களை கொண்டே காட்ட வேணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லாட்டி வந்து ஏதாச்சும் உங்களுக்கு என்ன ஒரு விருப்பம் இருந்தாலும் எனக்கு சொல்லிக்கொள்ளலாம். நான் வந்து அதை உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதுதான் என்னுடைய இது வந்து இந்த 2 விஷயத்தையும் பற்றி தான் நான் இதில் கதைக்க வந்தேன்னா. மற்றது வந்து எனக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களையும் நான் தப்பாக நினைத்து கொள்ளல. இதில் நான் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு பதில், அதாவது நான் ஒரு அவங்களோட மனநோகிற மாதிரி நான் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களேண்டா உங்களோட முகத்தை போட்டு கதையுங்க, நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அது உண்மையான விஷயம் தானே. என்னுடைய முகம் இது தான். அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நேரடியாக நான் கதைக்கிறேன். அப்போ நீங்களும் வந்து அந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களும் வந்து அந்த முகத்தை போட்டு கதைக்க அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும். அதால் தான் நான் அந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படி சொல்லிக்கொள்கிறேன். நான் அதே போல் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களும் என்னுடைய வீடியோவை பார்த்து தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காம தான் அவங்க அதில் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அது வழியும் வந்து நான் சில விஷயங்களை வந்து திருத்தி கொண்டேன். நான் சில பேர் வந்து ஒரு தப்பே இல்லாத விஷயங்களுக்கு கூட பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும். அதை வந்து இப்போ எனக்கு தெரியும் தானே எது பிள்ளை எது சரின்றது எனக்கு தெரியும் தானே. அந்த ரீதியில் இப்போ அது உண்மையாக ஒரு விஷயத்தை சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன். அதை வந்து நீ அதை செய்யாத இது செய்யாத அப்படின்றத வந்து அதட்டி சொன்னால் நான் உங்களுக்கு முதலே நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது வந்து என்ன வந்து அதட்டி சொன்னால் நான் எதையும் செஞ்சு கொள்ள மாட்டேன். என்னை வந்து அன்பால் தான் ஜெயிக்க முடியும். எனக்கு வந்து அன்பு தான் இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத உண்டு. அதாவது அம்மா அப்பாவை இல்லாமல் போன பிறகு எனக்கு கிடைக்காமல் போன விஷயம் அப்படின்னு சொன்னால் அன்பு. அந்த அன்பு வந்து இது வரைக்கும் எனக்கு யார்கிட்டையும் இருந்து கிடைக்கல. அம்மா அப்பாவோட அன்பு எனக்கு யார்கிட்டையும் இருந்து, அதாவது என்ன சாப்பிட்டியா, எப்படி இருக்கிறாய், நாங்கள் இருக்கிற உனக்காக கவலைப்படாத எதுக்கும் அப்படின்னு இது வரைக்கும் யாருமே எனக்கு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஆனால் இந்த யூடியூப் சேனல் செய்த பிறகுதான் நிறைய உறவுகள் வந்து என்ன விசாரிக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்றத வந்து விசாரிக்கிறீங்க. அதில் அந்த கார்த்திகா அக்கான்றவா வந்து எனக்கு ஒரு நல்ல அக்காவாக இருக்கிறாங்க.
அதே மாதிரி தான் எனக்கு 2 அண்ணாவையும் கிடைச்சிருக்கணும். அவங்க வந்து கூடுதலாக வந்து எனக்கு வந்து நல்ல இதுவில் வந்து சொல்லிக்கொள்கிறாங்க, நீங்கள் அப்படி செய்யலாமே இப்படி செய்யலாமே அப்படின்றத வந்து அவங்க சொல்லிக்கொள்கிறாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், நன்றி. அதுதான். மற்றது வந்து இதை சொல்லிக்கொள்ளுங்க, எதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன்னா நிறைய நேரம் நான் இதில் இதண்ட விரும்பலை. நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போட வேணும், என்ன மாதிரி இது வேணும், அதை வந்து நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்தியா அண்ணாவுக்கும் எனது நன்றிகள். அண்ணா அவங்களோட பணி வந்து மேலும் தொடரட்டும். உண்மையை உறக்க சொல்லுங்க அண்ணா. அதே மாதிரி தான் தமிழ் சேனல் அண்ணாவும் உண்மையை உறக்க சொல்லுங்க அண்ணா என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.